Miss Tanya, we are from CBI. ரிவெஞ்ச் அருமையான நாவல், ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுல்ல. இந்த நாவலை எழுதுனதுனால நீங்க பணமும் புகழும் சம்பாதிச்சிட்டீங்க. மிஸ் தானியா, இந்த நாவல் ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இது சில உண்மை சம்பவங்களுக்கு தொடர்புடையதா இருக்கு. எனிவே, கமிங் டு த பாயிண்ட், இந்த நாவலை எழுதுனது நீங்க தானே? கணபதி, பாண்டி, பாபு, கார்த்திக், உங்களுக்கு இந்த 4 பேரையும் நல்லா தெரியும்ல? இந்த 4 பேரும் கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களை அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இவங்க கொலை செய்யப்பட்ட விதமும் உங்க கதையில வர 4 கேரக்டர்ஸ் கொலை செய்யப்பட்ட விதமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. இவங்களை நீங்க தான் கொலை செஞ்சிருக்கீங்க இல்லையா? மிஸ் தானியா, இப்பவும் ஒண்ணு கேட்டு போயிடல, உண்மையை சொல்லிடுங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது அந்த 4 பசங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த 4 பேரும் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு இந்த நாவல்ல எழுதிருக்கீங்க. எதுக்காக நீங்க அவங்கள கொலை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அந்த 4 பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த நாவலை எழுதுனீங்க. நீங்க பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காகத்தானே இதெல்லாம் செஞ்சீங்க. நீங்க என்னோட நாவலை படிச்சு பார்த்திருக்கீங்களா? குட். எப்படி இருக்கா? கதையில ட்விஸ்ட் இருக்குல்ல? தானியா, சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக புத்திசாலித்தனமா பேசாதீங்க. இந்த நாவலை வச்சு பார்க்கும்போது இவங்க 4 பேரையும் நீங்க தான் கொலை பண்ணிருப்பீங்கன்னு தெளிவா தெரியுது. அப்படியா? எதை வச்சு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்ககிட்ட அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரம் எதுக்கு? இந்த நாவலே போதும் நீதான் கொலைகாரின்னு உறுதியா சொல்ல முடியும். நீ எழுதின இந்த நாவல்ல அந்த 4 அப்பாவிகளும் எங்க, எப்படி, எந்த விதத்துல கொலை செய்யப்பட்டாங்கன்னு தெளிவா எழுதியிருக்கு. ஆனா ஒரு டிஃபரன்ஸ், அவங்களோட பேர் மட்டும் மாறி இருக்கு. உண்மைய சொன்னா உனக்கு நல்லது, அடம் பிடிச்சனா சொல்ல வைக்க எங்களுக்கு தெரியும். மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு சாதாரண ரைட்டர். உண்மையா நடந்த சம்பவங்கள் என்னோட கதைக்கு கோயின்சைடா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கோயின்சிடன்ஸ் மை ஃபுட். அடம் பிடிக்காத, இவங்க ரொம்ப முரட்டுத்தனமான ஆபீசர். உண்மையை சொல்லிட்டா உனக்கு நல்லது. பதில் பேசாம இருந்தா எப்படி? இந்த நாவல் உண்மை சம்பவமா இல்ல கற்பனை கதையா? கமான் தானியா, வாயை திறந்து ஏதாவது பேசு. ஆகஸ்ட் 13, 2007. இதமான கிளைமேட். எங்க பார்த்தாலும் அமைதியா இருந்தது. நான் என்னோட கார்ல ஒரு லாங் டிரைவ் போய்கிட்டு இருந்தேன். ஒரு புது வாழ்க்கை எனக்காக காத்துக்கிட்டு இருந்தது. கடந்த காலங்கிறது மறுபடியும் வராது. ஆனா முதல் முறை காதல் அழைக்குதோ, இரும்பிலே ஒரு இருதயம் உழைக்குதோ, முதல் முறை காதல் அழைக்குதோ, பூச்சியும் ஒன்றோடு பூவாசம் இன்றோடு, மின்னீந்தல் விண்ணோடு மின்னல்கள் கண்ணோடு, கூகுள்கள் காணாது.
என்னது யாரையும் காணோம். ஹலோ, பங்க்ல யாரும் இல்லையா? ஹலோ, யாரும் இல்லையா? சொல்லுங்க மேடம். பங்க்ல யாரும் இல்ல. ஐ மீன் நான் பெட்ரோல் போடுறதுக்காக வந்தேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? வாங்க பெட்ரோல் போடுறேன். உங்களை பார்த்தா இந்த ஏரியாவுக்கு புதுசு மாதிரி தெரியுதுங்களே மேடம். சரி சரி, இந்த ஏரியாவுக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க, நீங்க வாங்க. சாவி கொடுங்க மேடம். இந்தா. தேங்க்யூ. எத்தனை லிட்டர் போடணும்? டேங்க் ஃபில் பண்ணிடு. ஓகே மேடம். ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லையே. பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் படு குஷியா இருக்கீங்க. பெரிய காரு, வசதியான பங்களா, வேலைக்காரங்க, சரிதானே? என்னதான் இருந்தாலும் பட்டணத்து வாழ்க்கை சூப்பர் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட்டணத்துல இருக்கவங்க எல்லாம் போலியான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. என்ன மேடம், நாங்க எத்தனை பேரை பாக்குறோம். சினிமா ஸ்டார்ஸுங்க ஒரு பக்கம், பெரிய பெரிய பணக்காரங்க இன்னொரு பக்கம், ராத்திரி எல்லாம் பார்ட்டி நடக்குது. உங்களை பார்த்தாலும் பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கு. அப்படியா? என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? இல்லனா நீங்க மட்டும் தனியா இந்த ஹைவேல இவ்வளவு தைரியமாவும் துணிச்சலாவும் காரை ஓட்டிட்டு வர முடியுமா என்ன? நான் சொல்றது சரிதானே? நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ரைட்டர். நான் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சிட்டில இருந்தா அமைதியா எழுத முடியாது. அந்த அமைதி இங்க தான் கிடைக்கும். நீங்க கவிதையெல்லாம் எழுதுவீங்களா? கவிதைலாம் இல்ல, நாவல். நாவலா? ஆமா, நாவல். இந்த கதை புக்ல எல்லாம் வரும்ல. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. எனக்கும் இந்த கதை நாவல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா மட்டும் என்ன படிக்க வச்சிருந்தானா நானும் உங்களை மாதிரி கதை எழுதி பெரிய ஆளா ஆயிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங். இது சாரி மேடம், இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். நீங்க கேஷா கொடுத்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும். நோ ப்ராப்ளம். சரியான கட்டையா இருக்காளே. இந்தா. ஆமா, இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்குமா? 4-5 நாள் தங்கி எழுதுற மாதிரி. மேடம், இங்க ஹோட்டல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா 2 கிலோமீட்டர்ல பாபு கடைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கடையோட ஓனர் பேரு பாபு. அவருக்கு சொந்தமா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தங்க இடம் கிடைக்கும். ஐ see. கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி தான், ஆனா உங்களுக்கு வேற வழி இல்ல. ஓ, வாடகை பத்தி கவலை இல்ல. Thank you so much. கை வச்சா இப்படி ஒரு ஃபிகர் மேல கை வைக்கணும். எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம், நல்லா அனுபவிக்க போறான். நமக்கு இல்ல. நம்ம புக்க பார்த்தே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாவே இருக்க போறனோ தெரியல.